நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஏற்கனவே கேப்டன் ஸ்டீவ் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு காரணம் கோ பைலட்டின் சிறு தவறாக இருக்கலாம் என அவர் ரன்வே சிசிடிவியை பார்த்து கணித்திருந்த செய்தியை பார்த்தோம். ஆனால் தற்போது முற்றிலும் வேறு ஒரு வீடியோவில் வேறு காரணத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம். கேப்டன் ஸ்டீவ் இவர் விமான விபத்துகளுக்கான காரணங்களை ஆய்வு செய்யும் நிபுணர் ஆவார். முந்தைய வீடியோவில் கோ பைலட் லேண்டிங் கியரை உள் இழுப்பதற்கு பதிலாக முன்கூட்டியே பிளாப்ஸை இயக்கிவிட்டதாலேயே விபத்து நடந்திருக்கலாம் என தியரிகளின் அடிப்படையில் கணித்தார். தற்போது கோணமும் காட்சியும் மாற அனைத்தும் மாறியிருக்கிறது. வேறு ஒரு வீடியோவில் ராட் காரணமாக இருக்கலாம் என உறுதிப்படுத்தும் விதமாக 4 ஆதாரங்களை ஸ்டீவ் பட்டியலிட்டிருக்கிறார். அதில் ஒருவர் மாடியில் இருந்து எடுத்த வீடியோவில் விமானம் பறக்கும் போது ராட் என்ற விசிறி போன்ற அமைப்பு வெளிப்பட்டு செயல்படுத்தப்பட்டதை அறிந்திருக்கிறார் ஸ்டீவ். முதலாவது எவிடன்ஸ், ராட் என்ற ராம் ஏர் டர்பைன். விமானத்தின் அடியில் வலதுபுறம் ஒரு கதவால் மூடப்பட்டு அவசர காலங்களில் திறக்கப்படுவதுதான் இந்த ராட். எவான்ட்ரூட் மோட்டார் கொண்ட இதில் 2 பிளேடுகள் இருக்கும். அதன் வேலையே மிக தீவிரமான எமர்ஜென்சி காலங்களில் எலக்ட்ரிக்கல் ஹைட்ராலிக் பிரஷரை வழங்கி விமானத்தை இயங்க வைக்க செய்வதுதான். 3 முக்கியமான நேரங்களில் இந்த ராட் ஆனது வெளிப்படும். 1. பெரிய அளவிலான எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர். 2. பெரிய அளவிலான ஹைட்ராலிக் ஃபெயிலியர். 3. 2 என்ஜின்களும் செயலிழந்து போவது. இரண்டாவது எவிடன்ஸ், உரத்த என்ற சப்தம் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருப்பதை கேப்டன் ஸ்டீவ் சுட்டிக்காட்டினார். ஆல்டர்னேட்டாக ஆக்சிலரி பவர் யூனிட் இருந்தாலும் அதற்கு விமானம் இயங்கும் அளவு சக்தி கிடைத்திருக்காது எனவும் என்றார் கேப்டன் ஸ்டீவ். இருப்பினும் அதனை கொண்டு ரேடியோவில் பேசலாம், முன்னிருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை ஓரளவு இயக்கலாம் என்றார். எனவேதான் ராட் ஹைட்ராலிக்கிற்கு தேவைப்படும் சக்தியை கொஞ்சம் கொடுத்திருக்கலாம் என குறிப்பிட்டார் ஸ்டீவ். ஆனால் அது 30,000 அடியில் இயங்கும் போதுதான் சாத்தியமே தவிர இந்த விமானம் இயங்கிய 400-500 அடியில் சாத்தியமில்லை எனவும் அவர் விளக்கமளித்தார். ஜப்பான் ஏர் 787 தரையிறங்கும் போது கூட ராட் பயன்படுத்தப்பட்டதையும் அந்த சப்தத்தோடு ஏர் இந்தியா விமானம் விழப்போகும் முன் விடுத்த சப்தத்தையும் ஒப்பிட்டு விளக்கமளித்தார் கேப்டன் ஸ்டீவ். மூன்றாவது எவிடன்ஸ், ஐ விட்னஸ் ரிப்போர்ட். இந்த விமான விபத்தில் தப்பிய ஒரே பயணியான விஸ்வாஸ்குமார் ரமேஷின் வாக்குமூலம். அதில் விமானம் விழுந்து நொறுங்கும் முன் ஒரு பலத்த சப்தமும் மின் விளக்குகள் விட்டு எரிந்ததையும் கண்டதாக விஸ்வாஸ் கூறியிருக்கிறார். எனவே ராட் வெளிப்படும் போது அதில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஹைட்ராலிக் ஆகியவை செயல்பாட்டுக்கு வருகையில் விமானத்திற்குள் விளக்குகள் பிளிக்கர் ஆகி, அதாவது விட்டு எரியும் என சுட்டிக்காட்டினார் கேப்டன் ஸ்டீவ். நான்காவது எவிடன்ஸ், மேடே கால் கொடுத்த விமானி நோ த்ரஸ்ட் நோ பவர் என கூறியது. எனவே ராட் வெளிப்பட்ட வீடியோ, விமானத்தின் சப்தம் கேட்கும் ஆடியோ, விமானத்திற்குள் இருந்து நேரில் பார்த்தவர் அளித்த சாட்சியம், மேடே கால் கொடுத்த விமானியின் தகவல் ஆகிய 4 டாட்ஸ்களை கனெக்ட் செய்யும் போது இந்த 2 என்ஜின்களும் ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆனதை குறிக்கிறது என்கிறார். இந்த வீடியோவை பார்த்ததும் கோ பைலட் மீதான தவறில் இருந்து டியூவல் என்ஜின் ஃபெயிலியருக்கு நான் கட்சி மாறிவிட்டேன் எனவும் கேப்டன் ஸ்டீவ் கூறியிருக்கிறார். கடந்த வீடியோவில் ஒரு கோணத்தில் பார்த்து தான் அனலைஸ் செய்த கருத்தை மாற்றி திருத்தி மற்றொரு கோணத்தில் வேறு ஒரு வீடியோவில் புதிய ஆதாரத்தை கண்டு அதையும் அனலைஸ் செய்து அறிவித்திருக்கிறார் கேப்டன் ஸ்டீவ். தவறுகளை சுட்டிக்காட்டினால் ஒருபோதும் திருத்திக் கொள்ள தயங்கக்கூடாது என்றும் கற்பித்திருக்கிறார் கேப்டன் ஸ்டீவ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.